மேடம் தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். கொன்னு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன நீ பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கம்பாஷனேட் கிரவுண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதா சம்பந்தமா ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணி கம்பாஷனேட் கிரவுண்ட்ல வந்து இவங்க எலிஜிபிள் கிடையாது, இவங்க வந்து கருணை அடிப்படையில் இந்த 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்க வந்து அவங்க தகுதி கிடையாது, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது வந்து 3 நபர்களுக்கு மட்டும் தான் வரும், இந்த மாதிரி வியூ எதுவுமே இல்லாமல் டைரக்டா கொடுத்த தவறுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் போட்ட பில்லை வந்து கோர்ட் அலோவ் பண்ணிருச்சு. அவங்க அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணிட்டு. வணக்கம், இது அறக்கழகம். இன்று நம்மளுடன் அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் தோழர் ஞான சத்யா அவர்கள். தோழர் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேக்கால இருந்து ஒரு 2 ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அதுல முதல் ஆடியோ பார்த்தோம்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து ஒரு தாவேக்கா ஒன்றிய செயலாளர் ராஜகுரு அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அவனை வந்து போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான், லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லெட்டர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? ஒன்னாக்கி அந்த கான்டாக்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? எப்படி வருவான் அந்த பையன்? சரி, நம்பர் இருந்தா கொடுக்கமா சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன நீ பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. சட்டியோட நிக்க வச்சு அடிச்சு கொண்டுருவேன், அந்த மாதிரியான ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. முதல் கட்டமா இந்த ஆடியோ வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா? முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அமைச்சர் இல்ல, யாரு இப்படி பேசினாலுமே தவறுதான். அது வந்து அமைச்சரா இருந்தானே யாரா இருந்தானே சாதாரண ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்படி பேசுனது தவறுதான். அவங்க என்ன இப்ப அது வந்து என்ன புரிஞ்சுக்குவோம், அந்த ஆடியோ அல்லது அவங்க பேசுனது அந்த கான்வர்சேஷன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது மாதிரி ஆர்டிஓ வீடியோ யாரையும் போய் பார்த்துட்டாரு அவர் ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை தான் அந்த பெரியவர் சொல்றாரு. அவங்க என்ன போகணும்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அதை என்னை தாண்டி எப்படி போய் அவர் பார்க்கலாம், ஒரு மாவட்டத்தை தாண்டி ஒரு அமைச்சர், மாவட்டத்துல அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கேன், என்னை தாண்டி போய் எப்படி அவங்க சந்திக்கலாம், நான் தானே இங்க குறுநிலம் பண்ணி என்னை தாண்டி எப்படி போறது அவங்க அப்படிங்கிற துணியில தான் அவங்க பேசுறது தெரியுது. சோ அதுக்கு பின்னாடி வந்து பேசுறது ஒரு பெரியவர், அவர் வந்து பெரியவர் தான் பேசுறாரு. இது மாதிரி கொஞ்சம் பணிவா தான் பேசுறாரு. ஆனா அவங்க வந்து ஒரு மிரட்டல் துணியிலையும் ஒரு அதிகார துணியிலையும் ஒரு ஆணவ துணியிலையும் தான் அவங்க பேசுறாங்க, அந்த அமைச்சர் பேசுறது. சோ இது வந்து உண்மையா கண்டிக்கத்தக்கது முதல்ல. ஏன்னா ஒரு என்ன ஆக்சுவலா என்ன அவங்களுக்கு பின்னாடி இது பர்சனல் ரீசன் இருக்கா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கான்னு நமக்கு தெரியல உண்மையா. பட் அவங்க வந்து ஒருத்தரை குத்திடுவன் சொல்றது, கொன்றுன்னு சொல்றது, வன்முறைக்கு கையாளுறது வந்து சரி கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. அந்த வகையில் பார்த்தோமா இது வந்து கண்மையா வண்டிக்கத்தக்கதுதான். அது அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து அந்த ராஜகுருன்ற அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க இல்லையா, அந்த பேசின நபரை இன்னைக்கு கட்சியில இருந்து தூக்கியிருக்காங்க. அதான் தெரியல, இது ஒரு புது வகையான ஒரு நடவடிக்கை, புது வகையான ஒரு நடைமுறையா இருக்குது. நியூ நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நடந்திருக்கு நிறைய. எப்படின்னா தாவேக்காவுல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க தான் தூக்குறாங்களே ஒழிய சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட வந்து அக்யூஸ்ட் மேல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க அப்படியே அந்த அக்யூஸ்ட் மேல நடவடிக்கை எடுத்தாலும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறாங்களே ஒழிய முழுசா ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி தெரியல. மாறாக யாரெல்லாம் அக்யூஸ் பண்றாங்களோ, அது வந்து அந்த தூத்துக்குடியில ஒரு மாவட்ட செயலாளர் போனாங்களே இங்க திமுகவுக்கு, அந்த விஜய் காரு முன்னாடி மறிச்சாங்களே அவங்க அஜிதா, அவங்கல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கு. இது வரைக்கும் எல்லா கம்ப்ளைண்ட் தான் வந்து பிடிச்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்களே ஒழிய அக்யூஸ்ட் எடுக்கல. என்ன இதுல புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கம்பெனி சீக்கிரட்டே நீ ஏன் வெளில சொல்ற அப்படிங்கறதுதான் அவங்க கோபமா வருதுன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல, கட்டு சொத்ததுக்கு பொதுவில் அவுக்குற அது அந்த அடிப்படை அமைப்பு மீறல் வந்து நீ எல்லாரும் பண்றீங்க, அதுதான் தவறு. இந்த தவறை கூட சரி செஞ்சுக்கலாமா? இந்த ஊழல் பிரச்சனையோ இல்ல இவனுக்கு வந்து கரடு முரடா இருக்காங்க, நேர்மை இல்லாம இருக்கிறாங்க, முட்டாப்பொருளா இருக்காங்க, இது கூட சரி செஞ்சுக்கலாம். ஆனா இந்த துரோகம் இருக்குல்ல,
நான் வந்து வீடியோ எடுத்து மிரட்டுவேன், ஆடியோ எடுத்து மிரட்டுவேன், ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன், வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேங்கிற இதோட விளைவு என்ன? ஒரு ஆடியோ வந்து அதோட விளைவு என்ன, வீடியோ வந்து அதோட விளைவு என்னன்னு தாவேக்காவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனாலேயே ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க. அதனாலேயே இங்க ஒரு மாற்றத்தை ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுது. அதனால அதோட வீரியம் என்ன, அது என்னவா போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி ஆதாரத்தோட இல்ல வந்து இந்த மாதிரி ஆடியோ வீடியோ வெளியிடுறாங்களோ அவங்க மேல வந்து கடும் காண்டாக்கி இவன் சரிபட்டு வர மாட்டான், இவன் ஆதாரம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரெக்கார்ட் பண்றது அவங்க பொறுத்த வரைக்கும்னா ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்றது முதல்ல தவறு. பர்சனலா பேசும்போது ரெக்கார்ட் பண்ற, ஒரு எதிரிகிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிக்க, ஒரு திமுக பேசுறியா ரெக்கார்ட் பண்ணிக்க, நீ வந்து பிஜேபி கிட்ட பேசும்பொழுது நம்ம ஆளுங்கிட்ட பேசும்போது ஆர்எஸ் காரன் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணாது, அது தவறு. எதிரிகிட்ட பண்ணிக்க, நம்ம ஆளுங்கிட்ட ரெக்கார்ட் பண்றதுலாம் ரொம்ப தவறான செயல். அதுக்குதான் இந்த தண்டனை ஒழிய அதுக்குதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் விசாரிச்சீங்கன்னா அதான் சொல்லியிருப்பாங்க. உள்ள கூப்பிட்டு பேசி நான் இதுக்காக தான் உனக்கு கட்சியை விட்டு தூக்குறேன், இந்த கம்பெனி சீக்கிரட்டை விட உனக்கு வச்சுக்க தெரியலன்னா நாளைக்கு என்னத்தை நிர்வாகம் பண்ண போற அப்படின்னுதான் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இது முதல் ஆடியோ. இது இப்போ 2வது ஆடியோல வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கு ஒரு பெண்ணிடம் ஒரு 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பேரம் பேசினதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் சொன்னேன் ஒரு 15 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நாங்க போய் நாங்க அப்லோட் பண்ணி அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். உங்களுக்கு ஆர்டரும் வந்துரும். மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துரும், 0 பாஸ் ஆகி வந்துரும். அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார், என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12வது பிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதேதான். இப்ப நாளைக்கு யாரு அப்படின்னா இது யாரு லீக் பண்ணாங்க, இது யாரு மூலியமா வந்ததுன்னு பாக்கும் தவேகா. அவங்களதான் கட்சி விட்டு அவங்களதான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் ஒழிய குற்றம் இழைத்தவர்கள் மேல அல்லது வந்து அந்த பேரம் பேசினவர்கள் மேல இந்த நடவடிக்கை போவாது. ஏன்னா என்ன எவ்வளவு பேசுன, நீ நான் உன்ட்டு எவ்வளவு சொன்ன, நீ எவ்வளவு ரேட்டு பேசியிருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஓமே ஒழிய அவர் மேல போவாது. 2வது இது அதை விட பெரிய குற்றச்சாட்டு, அதை விட அயோக்கியத்தனம். இது ஊழல் ஒழிக்கப்பட்டதுன்னு ஊர் முழுக்க உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே ஒழிக்க முடியாத ஊழல் தான். ஏன்னா அதை ஒழிச்சாச்சுன்னு ஒரு பிரகடனப்படுத்துறாங்க, அதை நம்ப வைக்கிறாங்க, அதுக்கு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. வெளியில செட் பண்ணிட்டு ஊழல் எல்லாம் ஒழிக்கப்பட்டது 10 நாள்ல இப்படி ஒரு ஊழல் ஒழிக்கப்படும் நிலைமை இருந்தா இத்தனை கட்சிகள் எதுக்கு நடக்க போகுது, இத்தனை கட்சிகள் எதுக்கு சிரமப்பட போகுது? காமராஜர் காலத்திலேயே ஊழலை ஒழிக்க முடியலங்க. இது என்ன பெரிய இதுவா? காமராஜராலே ஒழிக்க முடியாது, எவ்வளவு பேர் காந்தியாவே இருந்தாலும் ஒழிக்க முடியாது, யாரா இருந்தாலும் ஊழல் ஒழிக்க முடியாது. பார்ப்பனியத்தை விட இங்க பெரிய ஊழல் இருக்கா? அதை ஒழி முதல்ல. இந்தியாவில் பார்ப்பனியத்தை ஒழித்தால் எல்லா ஊழலும் சரியாயிடும், எல்லா ஊழலும் நீங்கிடும். நான் சொல்றேன், ஊழலை ஒழிப்பதற்கு ஒரே வழி பார்ப்பனியத்தை ஒழிக்கணும். பார்ப்பனி அதிகாரத்தை நீ ஆதிக்கத்தை ஒழிச்சிட்டீங்கன்னா இந்தியா சுமூகமான நாடா மாறிடும். ஊழலை ஒழிக்க அதான் ஒளி. மற்றபடி நான் வந்து அவன்கிட்ட காசு கொடுக்கும்போது பிடிச்சிட்டேன், அவனை ஜிபே பிடிச்சிட்டேன், அவன் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டேன், இந்த டர்வெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. அதை வந்து ஒழிச்சாச்சுன்னு சொல்றாங்க, இதை நாமளும் நம்புறோம். நம்பிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பேரம் நடக்குது, மணல் குவாரியில பேரம் நடக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வந்து இதான் அந்த இப்ப வந்து என்னன்னா ஆட்சி அமைச்சாச்சு. அடுத்த கட்டம் என்ன தெரியுங்களா? சிறு குறு நடு பகுதி செயலாளர்லாம் அப்ப லைலாமணிக்கு இந்த கொடுத்தாங்களா, இந்த வாரியத்தை புடுங்கிறது, போஸ்டிங் புடுங்கிறது, என்ன ஏதாவது எங்கெங்கெல்லாம் இட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் யார உட்கார வைக்கிறதுங்கள ஒரு போட்டி வரும் சரிங்களா? இந்த போட்டியில கண்ணா புண்ணான்னு பேர எங்க பார்த்தாலும் நடக்கும். அது இப்ப வெளியாயிருக்குது, அவ்வளவுதான். இது அயோக்கியத்தனமான செயல். ஊழல் ஒழிக்கப்பட்டதுன்னு வெளியில பேசிட்டு கட்சிக்குள்ள இருக்கிற இப்போ இது வந்து ஒரு ஆடியோ தான், ஒரு பதவிக்கு ஒரு கோர்ட்ல ஒரு பதவிக்கான ஆடியோ. அது இந்த எவ்வளவு போஸ்டிங் இருக்குது, எவ்வளவு பேர் நியமிச்சிருப்பாங்க, அது எவ்வளவு போட்டி இருக்கும், எவ்வளவு பேரா இருக்கும்னு பாத்துக்க வேண்டியதுதான். ஆயிரக்கணக்கான போஸ்டிங் இருக்கும். அப்ப எத்தனை கோடி விளையாடும் இல்ல? அப்ப ஊழல் ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஊழல் விளையாட்டு விளையாடுறாங்களே, இதுக்கு யாரு பொறுப்பே இருக்கிறது? இந்த ஊழலுக்கு யாரு? இப்ப இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் செக்ரட்டரி மாத்திருக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் மாத்திருக்கிறாங்க, எல்லாரையும் மாத்துவாங்க. எல்லாரையும் மாற்றும் பொழுதும் தங்களுக்கு தேவையான இடங்கள்ல வேணும்னு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஊழல் நடக்கும். இது ஒரு ஆடியோ, இன்னும் வெளிவராத ஆடியோ எத்தனையோ வரும்.
சரிங்களா? முதல்ல அதுக்காக தான் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இந்த ஆடியோங்கிறது அர்த்தம் அது கட்சி நடவடிக்கை எடுக்கும். முதல்ல இந்த ஊழலுக்காக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. அரசு இந்த மாதிரி போஸ்டிங் போட்டவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஊழல் ஒழிக்கப்பட்டதுங்க சொல்ற அரசுக்கு பின்னாடி என்னென்ன போஸ்டிங் போட்டாங்களோ அத்தனைக்கு பின்னாடியும் இந்த டிரான்சாக்சன் நடந்திருக்கான்னு இந்த அரசு பார்த்து செக் பண்ணணும். அப்ப அதுல இருந்து நிறைய உண்மைகள் வெளியே வரும். இது குறித்து வழக்கறிஞர் நியமனத்துல இவ்வளவு லஞ்சம் பேரம் பேசிட்டு இருக்காங்க. இது குறித்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரோ இல்ல ஒரு அமைச்சரே ஒருத்தருக்கு மேல கொலை மிரட்டல் விட்டு இருக்காங்க. இது குறித்து முதல்வர் விஜயோ எந்த ஒரு பேஜ் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. ஒரு பின் டிராப் சைலன்ஸாவே இன்னும் இருக்காங்க. இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல இது இப்பதானே வந்திருக்குது. இன்னும் மைக்க நீட்டி இருக்க மாட்டாங்க. சாயந்தரம் இல்ல நாளைக்கு காலையில, இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு மார்னிங் தான் மைக்க நீட்டுவாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது பதில் ரெடியா இருக்கும் அவங்கள்ட்ட. திமுக சதின்னு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். எல்லாமே திமுக சதி. அவ்வளவுதான். முடிஞ்சு சோலை முடிஞ்சு. வடக்குல நேருவும் தெற்குல கலைஞரும் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் அந்த அட்ரஸ்ல எழுதி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். காந்தி கணக்கு மாதிரி இது கலைஞர் கணக்கு, இது திமுக கணக்கு, இது திமுக சதின்னு போயிடுவாங்க. ஒரே மேட்டர் முடிஞ்சு. அதுக்கு மேல பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு இப்போ உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அது என்னன்னா கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த அந்த 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்திருந்தாங்களே, அது இப்போ செல்லாது அப்படின்ட்டு மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. திமுக சதி அவ்வளவுதானே? இதுவுமா? ஆமா, திமுக சதிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த நாங்க வேலை கொடுக்குறோம் வேணான்னு சொல்லி போய் கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்தது யாரு? தீர்ப்பு கொடுத்தது வேணுமா ஜட்ஜா இருக்கலாம். கேஸ் போட்டது யாரு? திமுக தானே. ஏங்க வாதாட தெரியாம, ஆர்குமெண்ட் வைக்க தெரியாம சொத்தையா வேணும் முடிச்சிட்டு வந்திருக்கலாம். அது வேற விஷயம். கேஸ் போட்டு திமுக தானே. தீர்ப்பு கொடுத்தது வேணுமா ஜட்ஜா இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா இது திமுக தான் காரணம். திமுக சம்பந்தப்பட்டிருக்கல. திமுக சம்பந்தப்படாததுலயே நாங்க திமுக சதின்னு சொல்லுவோம். திமுக சம்பந்தப்பட்டதுல போய் நம்ம திமுக சதின்னு சொல்லாம இருந்தா ஜனங்க ஒத்துக்குவாங்க. அதனால அப்படிலாம் இல்ல. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். இவங்களுக்கு வாதாட தெரியாம மெயின் நீதிமன்றத்திலையும் இது வரைக்கும் அந்த அதிமுக விட்டு போன இடத்த இவங்க எந்த இடத்துல நிரப்புறாங்கன்னா இந்த இடத்துல நிரப்புறாங்க. எல்லா இடத்துலயும் போய் நீதிமன்றத்துல குட்டு வாங்கிட்டு வர்றதே போல அதிமுக வேலையா இருக்கும். தப்பு தப்பா கேஸ போட்டு தப்பா வாதாடி 10 லட்ச ரூபாய் ஃபைனை கட்டுறது, 5 லட்ச ரூபாய் ஃபைனை கட்டுறது, ஃபைன் கட்டுறதுன்னு தனியா அமௌண்ட் வச்சிருப்பாங்க கட்சியில. அதே மாதிரி வேலையை இப்ப தாவேக பாக்குது. போய் எந்த அரஸ்டாவது அவங்க உள்ள வைக்க முடிஞ்சா? யாரையாவது உள்ள வைக்க முடிஞ்சதா? யாரையுமே உள்ள வைக்க முடியல. எல்லாத்தையும் போய் குட்டு வாங்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்துல குட்டு, இந்த நீதிமன்றத்துல குட்டு, அடுத்த குட்டு இது. ஓகேவா? முதல்ல இது என்ன அடிப்படையில கொடுக்கப்பட்டது? இந்த கேஸ் நடந்து முதல்ல அது பிரச்சனை என்னன்னா, வேலை கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் வேற. ஜட்ஜே சொல்லிட்டாரு உங்களுக்கு. ஒரு சிபிஐ கேஸ் நடக்குதுங்க. ஒரு கொலை நடந்திருக்குது. 41 கொலை நடந்திருக்குது. அது கொலையா என்னன்னு விசாரணை போயிட்டு இருக்குது. அதுல போயிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் சாட்சியாரா இருக்கலாம், இல்ல புகார் அளித்தவர்களா இருக்கலாம், A1 இருக்கலாம், A2 இருக்கலாம், இல்ல ஆப்போசிட் பார்ட்டியா கூட இருக்கலாம், கட்சிக்காரரா கூட இருக்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க உதவியோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றீங்கன்னா அது எந்த வகையில நியாயம்? அது சாட்சி கலெக்டர்ல வராது. அது அயோக்கியத்தனம் இல்லையா? இது அயோக்கியத்தனமா இல்லையா? அந்த அயோக்கியத்தனமான அந்த சாட்சியை கலைப்பற வேலைன்னு நம்ம சொல்றோம். கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரிலாம் நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க எல்லா குடும்பத்துக்கும் வேலை கொடுக்கணும். இதெல்லாம் எந்த அடிப்படையில பேசிஸ்ல கொடுக்குறீங்க? விளையாடுறீங்களா நீங்க எல்லாரும் அப்படின்னு கடுமையா வாதங்களை வச்சிருக்கிறாங்க ஜட்ஜையா. சோ இது விளையாட்டுத்தனம் கிடையாது. நான் நினைச்சவன் இது என்னது சங்கர அரசு கிடையாது, சங்கர புரட்சி கிடையாது. நான் நினைச்சவனுக்குலாம் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன், நினைச்சதுக்கெல்லாம் கொடுப்பேன், நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க. இது சங்கர்லாம் கிடையாது. இது அம்பேத்கர் எழுதுனாலா? இதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதன்படிதான் நடக்க முடியும். சரிங்களா? அதனால இது தார்மீகமாவும் தவறு, சட்டப்படியும் இது தவறு. ரெண்டுமே தவறா இருக்கிறதுனால இது ரத்து பண்ணிட்டாங்க. இது சாதாரண விஷயம்தான். இது இன்னும் என்ன சந்தோஷப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லை.
சிபிஐ கேஸ் வரட்டும், அதுக்கப்புறமா அது என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கூர்மையான விவாத சூழல்ல ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கீங்க. இது மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல்ல அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி தொடர்.